தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூரில் கருப்பு உடை அணிந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு சங்கம் சார்பில் பெண்கள் தலைமையிலான மாநில அளவிலான மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு உடை அணிந்து மறியல் போராட்டத்தில் தமிழ்மணி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட பொருளாளர் தலைமையில் ஈடுபட்டனர். இதில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், சட்ட ரீதியான ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பணிக்கொடை ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும், பள்ளி சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கருப்பு உடை அணிந்து பெண்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்றனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராஜேந்திரன் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர், சுந்தரம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்க மாவட்ட செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். அரசு ஊழியர் ஆட்கள வேலை கொடுத்த எம்ஜிஆர் எங்களை எல்லாம் தவிர்க்க விட்டார். நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா. 38 ஆண்டுகளாக கூப்பிடாரு ஆர்ப்பாட்டத்தில் இருக்க என்ன முட்டா உங்களுக்கு இல்ல இறங்குற